ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம அமாங்கஸோட இன்னொரு பகுதியான அதே மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சிருக்க மாதிரி சூப்பர் செஸ்னு ஒரு கேமை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு பையனை நினச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம உள்ள கேமுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு லாபி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் நம்ம தான் இது சென்டரில் நிற்கிறவங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்து பார்த்துட்டேன் இந்த கேம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுக்கலாம் கைஸ். என்டர் கேட்றது. சபா இதுல வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க கைஸ். எப்படி சொல்ல, இம்போஸ்டர், ஸ்பேஸ் க்ரூ, அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க தனித்தனியா. அதை வச்சு நம்ம மீன் பண்ணி இப்போ உள்ள போன நான் உங்களுக்கு சொல்றேன் என்னோட ரோல் பத்தி எல்லாமே. ஸ்டார் பிளேயர்ஸ், அதாவது இருக்கிறதுலே அதிகமான ரேங்க்ல உள்ளவங்க ஸ்டார் பிளேயர்ஸ். இப்போ நம்மள உள்ள போய் ட்ரை பண்ணோம். நமக்கு என்ன இதான் ரோல் கார்ட்ஸ். இல்லை என்ன ரோல்ஸ்னா ஃப்ளாஷ் பேங்க். இந்த ஃப்ளாஷ் பேங்கால என்ன பண்ண முடியும்னா, கிட்டத்தட்ட இம்போஸ்டர் நம்ம யாரு மிச்ச எல்லாரையும் நம்ம டீம்மேட்டு அவன் ஒருத்தன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் கொண்டுட்டோம்னு வைங்களேன், நாங்க எங்க டீம் ஜெயிச்சிரும். அதுவே எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க டீம் ஜெயிச்சிரும். எங்க ஓட்டு போட்டு எங்களை வெளியே துரத்தணும், அப்ப அவங்க டீம் ஜெயிச்சிரும். 1 minute. ஓகே, எனக்கு இங்க சைடுல கில்லிங் மாதிரி இருக்கா. யாராவது கிட்ட இப்படி போயிட்டேன்னா இப்படி கில் பண்ணிட்டு அவங்களே இப்படி ரிப்போர்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ஈஸி கேம் பிளே. இந்த கேம் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி, ஏதாவது 1 minute 2 minute அந்த மாதிரி போகலாம். சீக்கிரமா முடிக்கணும்னாலும் முடிச்சிருவாங்க. இப்போ பார்க்கலாம் இந்த கேம் எப்படி இருக்குன்னு. எத்தனை மேட்ச் போடலாம்? நம்ம வந்து ஸ்கிப் டவுன் டோட்டுங்காங்க. நம்மளோட டீம்மேட் தான் இந்த டார்க் ப்ளூ. நம்ம இந்த சியான் கலர். ப்ளூ கோட்டை போட சொல்றான் எல்லோ. நம்ம ரெட் கோட்டு போட சொல்லிடுவோம் கைஸ். ரெட்டு அவனை வெளியே துரத்திட்டோம்னா நம்ம சேஃப் ஆயிடுவோம் கைஸ். அதான் நம்ம ரெட்டு கோட்டு போட்டுருவோம் கைஸ். நம்மளோட டீம்மேட் எல்லாரும் ஏமாத்த பார்க்காங்க கைஸ். ஐ எம் ஸ்பேஸ் க்ரூன்ட்டு சியானிஸ் வெரிசஸ் என்ன எல்லாரும் இப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நான் வெளியே போனா போயிடுவேன் கைஸ். இந்தாட்டையே பார்ப்போம் என்ன நடக்குது. ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா இல்லை எனக்கு ஓட்டு போட்டு இருக்காங்களான்னு. ஓகே கைஸ், நம்ம டீம்மேட்டான ப்ளூக்கு ஓட்டு போட்டாங்க கைஸ். அந்த ரெட்டு போய் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கைஸ். நம்ம டீம்மேட் போயிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம ஒருத்தன் மட்டும்தான். இப்போ நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளணும். இங்கே டைமிங் கொடுத்து பார்த்தீங்களா, டைமிங் முடிஞ்சோடனே போட்டு தள்ளிடலாம், பிரச்சனையே இல்லை. இந்த வெண்ட்டுக்குள்ளெல்லாம் போய் நம்மளால தப்பிக்க முடியாது. இதை பார்த்தீங்கன்னா நான் வேற இடத்துக்கு ஈஸியாக வந்துடுவேன். ரெட்டு பஸ்ஸர் யூஸ் பண்ணுறான். நம்ம ரெட்டு நான் உள்ளே போகிறத பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்ம ஓட்டு போட வச்சுருவோம். ஓட் ரெட்டுன்னு கமெண்ட் கொடுத்தோம்னா போதும், ரெட்டுக்கு ஓட்டு போட்டுடலாம். ஓகே, நம்ம ரெட்டுக்கே ஓட்டு போட வைப்போம். ரெட்டுக்கு ஓட்டு போட்டா நம்மளால தப்பிக்க முடியும். ஆனால் அவன் நம்ம உள்ளே போகிறத பார்த்துட்டாங்க. எல்லாரும் ஓட்டு ரெட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஓட்டு போட்டோம் ஆல்ரெடி. பர்பிளும் ஓட்டு போட்டாங்க. 2 பேரும் ஓட்டு போட்டோம் ஆல்ரெடி. மிச்சம் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. நம்மளுக்கு போட்டுற கூட வேண்டிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நம்மளுக்கு போட்டுறக்கூடாது. ஐயோ கைஸ், எனக்கு பயமா இருக்குது. நான் சில டைம் ரொம்ப பயப்படுறேன். ஐயோ நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். ஜஸ்ட் மிஸ் கைஸ். ரெட்டு மட்டும் நம்மளுக்கு போட்டுருக்கான் பார்த்தீங்களா நைஸா. ரெட்டு எனக்கு ஸ்பேஸ் க்ரூவா இஸ் நாட் இம்போஸ்டர். அவன் இம்போஸ்டர் கிடையாது, ஏன்னா என் டீம் மட்டும் ஒருத்தன். இப்போ நம்ம மிச்ச எல்லாரையும் போட்டு தள்ளணும். இந்த வெண்ட் வழியே போகக்கூடாது. அந்த ஆரஞ்சு நம்மளே பார்த்துட்டு இருக்கான் குருகுருன்னு. நம்ம அவன்கிட்ட தப்பிச்சு போகலாம். எப்படியா தப்பிச்சு போயிடணும் கைஸ்.
இந்த வெண்ட் யூஸ் பண்ணுவோம் கைஸ். அதுக்குள்ளேயே யாரோ பஸ் அடிக்காங்க. இந்த ஆரஞ்சு நோ டெட் பாடி ஃபவுண்டு. ஏன்னா நான் கொல்லவே இல்லை கைஸ். சும்மா சும்மா எல்லாரும் பஸ் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஐயோ தெரியாம இந்த மெசேஜ் கொடுத்துறீங்க. வி காட் ஜோக்கர்னா எங்களுக்கு ஜோக்கர் கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் கைஸ். எனக்கு ஓட்டு போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு கைஸ். ஆனா நான் ஸ்கிப் பண்றதே எனக்கு ஓகேன்னு தோணுது. இல்லைன்னா எவனா ஏதாவது சொல்றானா பாப்போம் கைஸ். நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கோம் கைஸ். அவங்க என்ன பண்றாங்க பார்ப்போம். நம்ம பேசிக்கிட்டு ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான். எல்லோ யாருக்கும் ஓட்டு போட்டிருக்கான், யாருக்குன்னு தெரியல. நம்ம யாரையும் மாட்டி விடாம நம்ம பாட்டு அமைதியா இருந்துக்கோங்க கைஸ். நம்ம எப்படியா ஜெயிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இத்தனை பேருக்கு நடுவில் நான் ஒருத்தேங்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு கைஸ். நம்மள வெளியே அனுப்பிடுவாங்களோ இந்த மேட்சே. ஐயோ எனக்கு பயமா இருக்குது கைஸ். நல்ல வேலை நம்மளுக்கு பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். இப்ப நம்ம இந்த வெண்ட் வழியே போறோம் கைஸ். நம்ம இப்ப இந்த சைடு வெண்ட்டுக்கு போலாம் கைஸ். இந்த சைடு தான் கைஸ். இந்த சைடுக்கு நீங்க எப்பவுமே இந்த சைடுல நீங்க இந்த கேம் விளையாண்டு பாருங்க. இது உண்மையாவே சூப்பரா இருக்கு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இந்த பெஞ்ச்ல ஜாலியா அங்க இங்கன்னு போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இப்ப நான் வெளியே போறேன், யாரும் என்ன பாத்துறவே கூடாது. ஏன்னா எனக்கு கில் பண்றது எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப நான் யாரையா போய் கில் பண்ணலாம். யாரும் அப்பள மாதிரி பஸ்ஸர் சும்மா சும்மா அமைக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க கைஸ். எல்லாருக்கும் ஒரு டைம் தாங்க பஸ்ஸர் அனுப்புற டைம் வரும். திருப்பி அமைக்கிட்ட பாருங்க ஒருத்தன். நோ டெட் பாடிஸ் ஃபவுண்ட். இவங்க மொக்க போடுறாங்க. எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு. ஓட்சியன் I saw he went. பிங்க் நம்ம பிங்க்குக்கு போட்டுட்டு இருக்கோம். எல்லோ நம்ம வெண்ட்ல போறதை பார்த்துட்டுன்னு சொல்றாங்க. நம்ம எப்படியாவது மாத்தி பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம பிங்க்குக்கே ஓட்டு போட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம். வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா திருப்பியும் நம்ம பிங்க்குக்கு சொல்லிடுவோம். நம்ம எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும். ஏன்னா எல்லோ நம்மள பார்த்துட்டான். அடுத்து நம்ம எல்லோ தான் கில்லு பண்ணணும். ஏன்னா அவன் ரொம்ப நம்மளை அழிக்க ட்ரை பண்றாங்க. அவனை சீக்கிரமா அழிக்கணுங்க. பாருங்களேன், எல்லாரும் எனக்கு அவுட் பண்ற மாதிரி அந்த எல்ல வேற சொல்லிட்டு இருக்கான். ஐயோ ஆரஞ்சு யாருக்கும் அவுட் பண்ணிட்டாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குது கைஸ். 2 பேரும் எனக்கு அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கேமே டோட்டலா முடிஞ்சிடும் எனக்கு. ஐயோ பிங்க் எனக்கு, எல்லாரும் எனக்கு. ஐயோ நான் தோத்துறேன் கைஸ். எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். ரொம்ப முடிச்சிட்டாங்க கைஸ் நம்மள. அவ்வளவுதான், நம்மள முடிச்சிட்டாங்க. இதுக்கு நம்மள என்ன பண்ண. அடுத்த மேட்ச் நம்ம போவோம் கைஸ். ரொம்ப சரி நம்ம அடுத்த மேட்ச்ல வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். இவன் தான் இப்போதைக்கு சூப்பரா விளையாண்டுருக்கான். நம்ம எத்தனை ரேங்காவது பார்ப்போங்க. நம்ம எத்தனை ரேங்க்கு 5.7ல இருக்கோம் கைஸ். ரொம்ப கீழே வந்துட்டோம் கைஸ். அகைன் கொடுத்து நம்ம திருப்பி உள்ள போவோம் கைஸ். எப்படியா நம்ம வின் பண்ணி ஆகணும் கைஸ். நம்மளுக்கு எப்படியா கில்லர் வரணும் வேண்டிக்கோங்க, இம்போஸ்டர். நம்ம எப்படியா ஜெயிச்சிடலாம் கைஸ் இந்த மேட்ச். நம்மளுக்கு குளுட்டோனி வந்தா நல்லா இருக்கும் கைஸ். குளுட்டோனின்னு ஒரு இம்போஸ்டர் மாதிரி, நியூட்ரல் இம்போஸ்டர் கிடையாது. அவனும் ஆனா கொல்லுவான். அவன் நம்மளையும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம பார்த்துதான் இருக்கணும். திருப்பி எனக்கு இம்போஸ்டர் வந்தா நல்லா இருக்கும். இல்ல குளுட்டோனி ஏதாவது ஒண்ணு வரணும்னு வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. என்னது நெட்வொர்க் ஃபெயிலியரா? நம்ம கைஸ் ஒரு நிமிஷம். இப்ப நம்ம என்ன இப்படி
இட்ஸ் ஓகே. பார்த்துக்கலாம். மறுபடியும் உள்ள போயிடும். திருப்பியுமா? ஐயோ கைஸ், நம்மளுக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம். என்ன பண்ணலாம்னா நம்ம பேசாமல் மிச்ச வேலையெல்லாம் பார்ப்போங்க. நம்ம இதில் அனலைஸ் பண்ணுவோங்க. நம்ம அப்புறமா உள்ளே போய் ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போங்க. இது என்னது? என்னதுன்னு பொருள் கிஃப்ட். எனக்கு யாரும் கிஃப்ட் தந்துருக்காங்க. ஓ மை காஷ், எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இது இதுவே எனக்கு இருக்கட்டும் கைஸ். அடுத்து வேற என்னதான் இருக்கு? யாருக்கே அந்த கேம் பத்தி தெரிஞ்சா எனக்கு சொல்லி கொடுங்க. கமெண்ட்ல ஏதாவது சொல்லுங்க எனக்கு. வாவ், என் தம்பி இதை விளையாண்டுருக்கான். ஆனா இதுல விளையாண்டு வச்சிருப்பான்னு யோசிக்கவே இல்லை. அவுட்ஃபிட் ஏதாவது எடுத்து வச்சிருக்கானா? கம்மிங் ஜூன் லேஸ் எதுவுமே இல்லை. அந்த சியான் தான் பிடிக்கும். என் தங்கச்சிக்கு இருக்கு. என் தம்பி இருக்கான். 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. இட்ஸ் ஓகே. ஓகே தான் கைஸ். அடுத்து நம்ம காஸ்டியூம்ல போய் பார்த்தோம்னா ஒண்ணு கூட இல்லை. எல்லாம் அன்லாக்கா. This item only support space pro body type switch and equip. Okay guys, எல்லாம் லாக்னு நினைக்கிறேன் guys. இது எப்படி எக்யூப் பண்ணி தெரியல. ஓகே கொடுத்து போட்டோம். 3600 பிஸ்கெட்டா? பிஸ்கெட் இல்லை என்கிட்ட. எங்க இருக்கு இது பிஸ்கெட்? எங்க இருக்கு? ஷாப்பா? என்கிட்ட இருக்கு. 3500 கேட்டா ஓப்பன் பண்ணுவா. ஓப்பன் பண்ணுவோம். என்னது கைஸ் இது? 72 பிஸ்கெட்டா? சாம. அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோவை கிரியேட் பண்றேன். நீங்க எந்த வீடியோனாலும் சொல்லுங்க, நான் போட்டிருக்கேன். ஆனா நான் என்கிட்ட பிசி கிடையாது கைஸ், ஜஸ்ட் ஃபோன் தான். நாளைக்கு வந்து எங்க அம்மாவும் நானும் சேர்ந்து விளையாடுற ஒரு வீடியோ இருக்கு. எத்தனை மணின்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். முடிஞ்சா நான் அப்லோட் பண்றேன் கைஸ் எத்தனை மணின்னு. மேக்ஸிமம் நாங்கள் மதியத்துக்குள்ளேயே போட்டுருவோம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நைட்டே நாங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி வேகமாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு நான் மட்டும் விளையாடுறேன்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அதனால எங்கள் அம்மா வரல. இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். போனாட்டி இது உள்ள போனோமா? வா, இவ்வளோ கண்ணு இருக்கா? இது செமையா இருக்கு கைஸ். வா செம கைஸ், நிறைய இருக்கு இதுல. நம்ம இப்போ இதுதான் போவோம். ஐயோ இதெல்லாம் வேணாம் கைஸ். என்னது கைஸ்? அதே மாதிரி தான் இருக்கு. உள்ள போய் பார்ப்போம். இல்ல நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கு கைஸ். திருப்பி நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப அழுதுருவேன் கைஸ். ஏன்னா பொறுத்துக்கவே முடியல. நெட்வொர்க் ப்ராப்ளம் மட்டும் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். கைஸ் தேங்க்ஸ் ஃபார் சீயிங். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் அடுத்தட்ட ஒரு ஃபுல் வீடியோ நெட்வொர்க் கரெக்டாக இருக்கும்போது நான் போடுறேன் கைஸ். மன்னிச்சிருங்க. ஏதோ ஒய்ஃபைல மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். நான் சரி பண்ணிடுவேன் கைஸ். சொல்லுங்க. சி பாய். நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்ன கேம் அடுத்து போடலான்னு சொல்லுங்க. நான் நாளைக்கு எங்கள் அம்மாவோட இந்த கேம் நான் போடுவேன். ஒரு கேம் ஒரு 1/2 hour வீடியோ கிட்ட போடுவேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் அடித்து ஆல் வச்சுருங்க கைஸ். நான் வைக்கிறேன்.